இங்கேயே இந்த பேச்சு பேசிட்டு போறா. ஆபீஸ்ல போய் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அக்காக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது. ஐயோ, எடுத்தும் கவுத்தோன்னு ஏதாவது பண்ணிட்டான்னா அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. அதனால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இப்ப என்ன பண்றது? அண்ணாமலை, எனக்கு என்னமோ இது சரியா படல. ஏங்கா? பின்ன அவன் என்னமோ இவ்ளோ விளையாட்டா ஒவ்வொன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீயும் பாத்துக்கிட்டே இருக்க. அவ விளையாட்டா பண்ணலக்கா. அவளோட லீடர்ஷிப் இப்படிதான் இருக்கும்னு காட்டிட்டு போறா. பார்க்கலாம் என்ன பண்றான்னு. அதுக்கு இல்ல அண்ணாமலை, எனக்கு என்னமோ இது விபரீத முடிவோன்னு தோணுது. அக்கா, இப்பதான் நான் சரியான முடிவு எடுத்திருக்கேன். இந்த வீட்டுல சில விஷயங்கள் மாறணும்னா அதுக்கு இந்த மாதிரி முடிவெடுத்து தான் ஆகணும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சித்தி, தோ கேரம் போர்டு. சித்தி, இது யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றது? சித்தி ஆல்ரெடி ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதையும் அவங்களே ஸ்டார்ட் பண்ணட்டும். சித்தி, காயினை கரெக்டா பாக்கெட் பண்ணுங்க. நான் குறி வச்சா அது மிஸ்ஸே ஆகாது. ஏய், இங்க வந்து பாரு. அண்ணாமலை அம்மா கார்ல வந்து யாரும் இறங்குறாங்களே. ஏய், இவங்க தான் அந்த வீட்டோட மூத்த மருமக. அவங்க எதுக்கு அண்ணாமலை அம்மா கார்ல வராங்க? ஒருவேளை இதுக்கப்புறம் அவங்க தான் பொறுப்பெல்லாம் பாத்துக்க போறாங்களோ என்னமோ. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சித்தி, நீங்க என்ன ரீசனுக்காக வான்மதிக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னு தெரியல, பட் ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. ஏன் கௌதம் அப்படி சொல்ற? அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஏதோ சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி பேசுறா. விடுடா, அதுவும் காமெடியா தான் இருக்கு. என்ன, உன் மனைவிங்கிறதுனால உனக்கு காமெடியா இருக்காது. ஏங்கா, காமெடி பண்றதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? நம்ம குடும்ப பொறுப்பு. அதுல கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கே பிரச்சனை ஆயிடும். நானே அவ என்ன பண்ண போறான்னு பயத்துல இருக்கேன். நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? நீ ஏன் டென்ஷன் ஆகுற கௌதம்? எல்லாம் வான்மதி பாத்துப்பா. நீ ஹாப்பியா கேம கவனி. என்ன ரியா, நேத்துல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், ரீச் ஆகவே இல்லை. வாட் ஹேப்பன் ரியா? சாரி சார், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். ஐயோ, என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல் போனீங்களா? நத்திங் டு வரி சார், ஜஸ்ட் ஃபீவர், அவ்வளவுதான். ஏங்க, டேப்லெட்லாம் போட்டீங்களா? ஆர் யூ ஓகே நவ்? எஸ் சார், ஐ எம் ஓகே. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, முதல்ல நமக்கு அதுதான் முக்கியம். ஷூர் சார். அப்புறம் நீங்க அனுப்புன அந்த ஸ்கர்ட்டோட டிசைன் நல்லா இருந்துச்சு, பட் அதுல கிரீனுக்கு பதிலா ப்ளூ அப்ளை பண்ணியிருந்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நீங்க என்ன சொல்றீங்க? மாத்திக்கங்க சார். என்னது, மாத்திக்கணுமா? இல்ல சார், மாத்திக்கலாம் சார்னு சொன்னேன். ஓ, ஓகே ஓகே, அப்போ நீங்க மாத்தி அனுப்பிடுங்க. ஓகே சார். பட் ப்ளூக்கு பதிலா ரெட் நல்லா இருக்குமே சார்.
ரெட்டா? ம். ம் ஓகே, நான் ட்ரை பண்றேன். ஏங்க என்ன ஆச்சு? என்ன பண்றீங்க? இல்ல சார், வீட்டு வேலை பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? இல்லைங்க, நான் என்ன நினைச்சேன்னா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? எதுக்கு வர சொன்ன வான்மதி? இங்க இன்னையில இருந்து சில ரூல்ஸ் மாறுது. அது எல்லாருக்கும் தெரியணும்னு தான் வர சொன்னேன். சைலன்ஸ். இங்க பாருங்க, நேத்து வரைக்கும் நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இந்த நிமிஷம் நான் இன்சார்ஜ் எடுத்ததுல இருந்து இங்க சில விஷயங்கள் மாறுது. நீங்கெல்லாம் அண்ணாமலை அத்தைக்கு ஃபேவரா இருந்திருக்கலாம், பிடிச்சவங்களா இருந்திருக்கலாம், ரொம்ப நெருக்கமானவங்களா கூட இருந்திருக்கலாம். ஆனா இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எல்லாரும் சமம்தான். உங்க எல்லாரையும் நான் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். நீங்க இல்ல, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற ஸ்டாஃப்ல இருந்து செக்யூரிட்டி வரைக்கும் எல்லாரும் 9 மணினா 9 மணிக்கு ஷார்ப்பா பஞ்ச் பண்ணிட்டு வேலைக்கு வந்துடணும். ஒரு நிமிஷம் லேட் ஆனா கூட சேலரியில கட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இந்த சொல்லாம லீவ் எடுக்கிறது, ஏற்கனவே இருக்கிற லீவை தாண்டி எக்ஸ்ட்ரா லீவ் கேட்கறது, அரட்டை அடிக்கிறது, வேலை செய்யும் போது தொந்தரவு பண்றதுன்னு இங்க எதுவும் இருக்கக்கூடாது. அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் தான் பார்க்கணும். கஸ்டமரை அட்டென்ட் பண்றதுல ரொம்ப கவனம் வேணும். வேலை நேரத்துல யாரும் யார்கிட்டயும் பேசக்கூடாது. அப்படி பேசுறத நான் பார்த்தேன்னா அங்கேயே அந்த நிமிஷமே உங்க சீட்டு கிழியும். என்ன சார் இப்படி பேசுறாங்க?